ஜூன் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து ரமலான் மாதம் பிறந்த நாள் என்று, ரமலான் மாதம் என்று பிறந்ததோ அந்த நாளன்று ஜூன் 19 அன்று ஜூலை 17 முதல் என்ற தேதியிட்டு இந்த திரைப்படம் வாழு திரைப்படம் தமிழகம் எங்கும் சிம்பு சினியார்ட்ஸ் மூலமாக வெளியிடப்படுகிறது என்று பத்திரிகையிலே செய்தியை பார்த்திருப்பீர்கள். அந்த படத்தின் வெளியீடு தேதி வெளியிட்ட அன்றே நான் ரம்ஜானை கொண்டாட இன்ஷா அல்லாஹ் ஜூலை 17 முதல் என்றுதான் நான் முதல் விளம்பரம் கொடுத்தேன். ரம்ஜானை கொண்டாட இன்ஷா அல்லாஹ் என்று சொன்னால் அது இறைவனுடைய நாட்டம் இருந்தால் ஜூலை 17 முதல் அந்த படம் வெளியாகும் என்ற கருத்தில் தான் இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை நான் பயன்படுத்தினேன். ஆக இறைவனுடைய நாட்டம் என்பது எதிலுமே அவசியம். இந்த இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை நான் ஒருதலை ராகத்திலே உதயமான அந்த காலகட்டத்திலிருந்து இன்று வரை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றேன். ஆக இறைவனுடைய எல்லாம் வல்ல இறைவன், நான் ஏக இறைவனை நம்பக்கூடியவன். அந்த எல்லாம் வல்ல இறைவன் பிரைஸ் தி லார்ட், அது ஆஞ்சநேயர் என்றாலும் சரி, அல்லேலூயா என்றாலும் சரி, அது அல்லாஹ் என்றாலும் சரி, நான் ஏக இறைவனை வணங்கக்கூடியவன். ஆண்டவனுடைய அருள் இருந்தால் ஜூலை 17 முதல் என்று அந்த தேதி நான் போட்டிருந்தேன். ஆனால் ஜூலை மாதம் 17ஆம் தேதி அந்த படம் வெளியிடப்படும் என்று தேதி அறிவிக்கப்பட்டதற்கு பின்னால் ஜூன் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து நேற்றைய தினத்துக்கு முன்னால் வரை நீங்கள் பார்த்திருக்க வேண்டும். அந்த தமிழகம் எங்கும் சிம்பு சினியார்ட்ஸ் என்று தொடர்ந்து விளம்பரம் வந்து கொண்டே இருக்கிறது. அத்தனை நாள் அந்த மேஜிக் ரேஸ் என்ற கம்பெனியுடைய லோகோவை அந்த நிக்காட் சக்கரவர்த்தியுடைய அவருடைய பேர் இடப்பக்கம் இருக்கின்ற, வலப்பக்கம் இந்த மேஜிக் ரேஸுடைய கம்பெனி அந்த லோகோ இருக்கிறது. மத்தியில் தான் சிம்பு சினியார்ட்ஸ், டி ராஜேந்திரன் சிம்பு சினியார்ட்ஸ் இருக்கிறது. கீழே தமிழகம் எங்கும் சிம்பு சினியார்ட்ஸ் என்று வெளியிடப்பட்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், இப்பொழுது வழக்கு மன்றத்துக்கு சென்று மேஜிக் ரேஸ் உரிமை கொண்டாடக்கூடியவர்கள் ஜூன் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து வெளியிட்ட அந்த அதாவது விளம்பரம் போடப்பட்ட நாளிலிருந்து நேற்றைய தினம் வரை அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? ஏன் இத்தனை நாள்? அவருக்குத்தான் உரிமை இருக்கிறது என்று சொன்னால் அவர் ஏன் இத்தனை நாள் பொறுத்திருந்து விட்டு இப்பொழுது வழக்கு மன்றத்துக்கு சென்றிருக்கிறார் என்பதை பார்க்கும்போதே அவர் உரிமையை கொண்டாடுவதற்காக சென்றிருக்கிறாரா? இல்லை, இந்த திரைப்படம் இந்த குறிப்பிட்ட தேதியிலே சிம்பு சினியார்ட்ஸ் மூலமாக வெளியிட இருப்பதை தடுத்துவிட வேண்டும் என்ற எண்ணத்திலே சென்றிருக்கிறாரா என்பது மட்டும் பார்வையாளர்களாக உங்களுக்கும் தெரியும், பத்திரிகையாளர்களாக உங்களுக்கும் தெரியும் என்பதே உண்மை. ஆனால் வழக்கு மன்றத்துக்கு சென்றதற்கு பின்னால் வழக்கு நேற்று தான் விசாரணைக்கு வருகிறது. அவர் மீது நிக்காட் சக்கரவர்த்தி கேவியட் போட்டு வைத்திருக்கிறார். வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்து கணம் நீதிபதி அவர்கள் அதை விசாரிக்கிறார். விசாரித்து விட்டு நிக்காட் சக்கரவர்த்தியினுடைய பதிலை அவர்கள் தாக்கல் செய்வதற்கு டைம் கொடுத்து விட்டு வழக்கு ஸ்டேட்டஸ் கோவில் இருக்கிறது என்று சொல்கிறார். நீதிபதி அவர்கள் சொல்லியிருப்பது ஸ்டேட்டஸ் கோவில் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு இன்றைக்கு இடைக்கால தடை உத்தரவு என்று ஒரு உருவகப்படுத்தப்பட்டு ஒரு வார்த்தை இன்றைக்கு மீடியாக்களிலே உலவியிருக்கிறது என்று சொன்னால், ஸ்டேட்டஸ் கோ என்று அவர் சொன்னதற்கு இந்த நிலை இருக்கக்கூடிய இந்த நிலை, அதாவது என்ன கேட்கிறார்? இந்த படத்தை வெளியிடக்கூடாது என்று மேஜிக் ரேஸ் கேட்கிறார்கள். இல்லை, இந்த படத்திற்கு அவர்கள் வெளியிடக்கூடாது என்று சொல்ல, அப்படி நீங்கள் தடை உத்தரவு கொடுத்து விடாதீர்கள் என்று நிக்காட் சக்கரவர்த்தி சார்பிலே அவர்கள் கம்பெனியில் கேட்கிறார்கள். இந்த நிலைக்கு தடை உத்தரவு அவர் வழங்கியிருந்தால் இன்டரிம் இன்ஜங்ஷன் ஆர்டர் என்று கொடுத்திருப்பார்கள் அல்லவா? இடைக்கால தடை உத்தரவு என்ற வார்த்தை கணம் நீதிபதி அவர்கள் சொல்லாமல் ஸ்டேட்டஸ் கோ என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கும் போது இன்றைக்கு இடைக்கால தடை உத்தரவு என்பதை சில மீடியாக்களில் போடுகின்ற போது அது ஒரு வேளை நீங்கள் சட்ட நுணுக்கம் தெரிந்தவர்களை, அந்த மீடியாக்கள் இருக்கக்கூடிய சட்ட ஆலோசகர்களை கொண்டு ஆலோசித்து விட்டு
போட்டார்களா என்பதே என்னுடைய கேள்வி. சிலம்பரசனுடைய படம் வந்து 2 ஆண்டுகளுக்கு மேல், கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளை தொடுகின்ற நிலையில் தமிழகம் எங்கும் சிலம்பரசனுடைய ரசிகர்கள், உலகெங்கும் இருக்கக்கூடிய அவர்களுடைய ரசிகர்களிடத்திலே இந்த படம் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அது மட்டுமல்ல, சாதாரண ரசிகர்கள் கூட, வெளியில போன குழந்தைங்கள்லாம் கூட ஜூலை மாதம் 17ஆம் தேதி வாள் வந்துருதா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு திரைப்பட ரசிகர்களிடத்திலும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. பாட்டு நல்ல ஹிட்டா இருக்குது. மக்களிடத்திலே இந்த எதிர்பார்ப்பு இருக்கு. சாதாரண பொதுமக்கள் கூட சிலம்பரசன் படம் வந்து 3 மாதம் ஆகுத, தம்பி வந்துருமா, ஜூலை மாதம் 17ஆம் தேதி வந்துடணும் என்று அவ்வளவு ஆவலோடு கேட்டுக்கொண்டிருக்கும் போது, இப்படி திரைப்பட ரசிகர்களிடத்திலே இவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பும் ஆவலும் இருக்கின்றது. ஆனால் திரையுலகத்திலே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சின்ன ஒரு கூட்டம் மட்டும் இந்த படம் வந்துவிடக் கூடாது என்பதிலே குறியாக இருந்து, ஒரு கூட்டம் சிலம்பரசனுடைய படம் வந்துவிடக் கூடாதிலே என்பதற்காக ஒரு பெரிய சதியை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டுமே உண்மை. ஆனால் நான் ஆண்டவனை நம்புகின்றேன். கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார் என்று சொல்வதைப் போல நான் கடவுளை நம்பக்கூடியவன், கடவுளை நம்புகின்றேன். ஒரு நிமிஷங்க, நான் வந்து இப்போ கூட சொல்கிறேன், என்னுடைய மகனுடைய படம் இந்த வாழு திரைப்படம் மட்டுமல்ல, நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய சிலம்பரசன் நயன்தாரா நடிக்கக்கூடிய பாண்டியராஜ் இயக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இது நம்மாடு படத்துக்கு கூட அவ்வளவு பெரிய பிரச்சனைகளை உருவாக்கி சிலம்பரசன் படத்தை வெளியிட முடியாத அளவுக்கு ஒரு பின்னணியில், ஒரு திரைமறைவில் ஒரு மாபெரும் சதி நடந்து கொண்டிருக்கு. அதை காலம் வரும்போது, நேரம் வரும்போது தான் நான் சொல்ல முடியுமே தவிர, இப்போ கோர்ட்டில் இந்த வழக்கு நிலுவையில் இருக்கு. திங்கட்கிழமை தீர்ப்பை நோக்கி காத்திருக்கேன். எல்லாத்த விட இறைவனோட தீர்ப்பை நோக்கி காத்துட்டு இருக்கேன். என்னன்னா, என்னோட மகன் கூட ஒன்று சொன்னார், இந்த படத்துடைய தயாரிப்பாளர் கஷ்டப்படுறாருன்னு. அவர் சொன்னார், படத்தில் நடித்தப்ப என் கையில் காசு, என்னோட காசு போயிடுச்சுன்னு சொன்னது அவர் சம்பாதிச்ச காசு போயிடுச்சுன்னு தான் சொன்னார். ஏன்னா வாலு, வேட்டை மன்னன் 2 படத்தில் அவர் நடித்தார். அந்த தயாரிப்பாளரால் அவர்கிட்ட சரியான சம்பளத்தை பெற முடியவில்லை. அவர் சம்பளத்தை கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்தப்ப கூட அவருக்காக டப்பிங் பேசி கொடுத்து படத்தை முடிச்சு கொடுத்த நல்ல இதயம் படைச்சவன் என் பையன். அது மட்டும் என்னால் சொல்ல முடியும். அது மட்டும் யாராவது ஒரு இயக்குனர் கஷ்டப்பட்டா கூட அவங்கள்ட்ட கூட அவங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அளவுக்கு பணம் பண்ணி கொடுக்கக்கூடிய, படம் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல இதயம் படைச்சவன் என் பையன். யாருக்கா இருந்தாலும் உதவிக்கரம் நீட்டக்கூடியவன் என் பையன். அதனால அவன் சம்பாதிச்ச பணம், அந்த படத்தோட பணம் அவனுக்கு வரல, அது தன்னை விட்டு போயிடுச்சுன்னு சொன்னார தவிர, அவனுடைய அந்த பையனுடைய தந்தையாகிய நானும், அவருடைய தாயார் உஷா ராஜேந்தர் ஆகிய நாங்களும், நான் இந்த இடத்துல இருக்கிறோன்னா இந்த இந்தி பிரச்சார சபாலேருந்து அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து சம்பாதிச்சு அத்தனை கோடி சொத்து வச்சிருக்கிறேன் என் பையனுக்கு. நான் அத்தனையோ கோடி எவ்வளவோ சொத்து வச்சிருக்கேன். அந்த சொத்துலாம் எனக்கு பெரிய சொத்து இல்லை. நான் பெற்றெடுத்த மகன் சிலம்பரசன் தான் என்னோட சொத்து. என்னுடைய குழந்தைங்க தான் என்னோட சொத்து. சிலம்பரசன், தமிழ் இலக்கியா, குரலரசன், இதுதான் பெத்த பிள்ளைங்க தான் சொத்து. ஒரு குழந்தைங்க தன்னுடைய பெத்த புள்ள விருது வாங்கும் போது அதை தாங்கி பிடிச்சிட்டு போஸ்ட் கொடுக்குறவங்க மட்டும் சரியான அப்பம் கிடையாது. தன்னுடைய பையன் விழுந்து விடக்கூடாதுன்னு தாங்கி பிடிக்கிறான அவன் மட்டும்தான் சரியான தந்தை. என்னுடைய மகனுக்காக உலகத்திலேயே ஒரு பையன் சொல்றான், என் தந்தை எனக்கு இருக்கக்கூடிய திறமையெல்லாம் எல்லாமே எங்க அப்பா கொடுத்ததுன்னு சொல்லக்கூடிய இப்படி ஒரு மகன். எல்லாத்த விட நான் சம்பாதிச்ச பணத்தில் அந்த பணம் போயிடுச்சு, ஆனால் இதற்காக போய் என் தாய் தந்த இடத்துல போய் நின்று அந்த பணம் கேட்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய இந்த மோட்டிவேட் பண்ணக்கூடிய நல்ல உணர்வு. எத்தனை பசங்க அப்பா அம்மாவோட சொத்தை சுரண்டுன்னு நினைக்கக்கூடிய உலகத்தில் எங்கள் அப்பா அம்மா நான் சம்பாதிச்ச காசு என்கிட்ட இல்லைங்கிற நேரத்தில் எங்கள் அம்மாட்ட போய் காசு கேட்கறதுக்கு சங்கோச்சப்படுறேன்னு சொன்ன ஒரு அற்புதமான இதயம் படைத்த, ஒரு அற்புதமான திறமை படைத்த இந்த சிம்புவின் வாழ்க்கையை எந்த இருள் சூழ நினைத்தாலும், இன்னொன்று ஒரு படம் என்னைக்கு எந்த தேதியில் ரிலீஸ் ஆகுதுங்கிறது முக்கியம் இல்லை, எந்த தகுதியில் ரிலீஸ் ஆகுதுன்னு தான் முக்கியம். அதோட டேட்டு முக்கியம் இல்லை, இறைவன் எழுதி வச்ச அந்த ஃபேட்டு தான் முக்கியம். தலைவிதியை நான் நம்புகிறேன். இன்னொன்று நான் தேதி கூட போட்டது ஜூலை 17 முதல் இன்ஷா அல்லாஹ், அல்லாவின் நாட்டம் இருந்தால், எல்லாம் அல்ல இறைவனின் நாட்டம் இருந்தால்னு மட்டும்தான் போட்டேன். இப்பவும் கூட சொல்கிறேன், ரொம்ப சிரமப்பட்டு ஒரு தயாரிப்பாளர் கஷ்டப்பட்டு நிற்கக்குள்ள ஒரு பிரசவ வழியில் ஒரு தாய் ஒரு பெண் துடிச்சா
அந்த பெண்ணுக்கு உதவி பண்ணுற மாதிரி அந்த உதவிக்கு மட்டும்தான் டி ராஜேந்தர் சிம்பு சீனியர்ஸ் போயிருக்கு. இது நான் எடுத்த படம் அல்ல. இந்த படத்தை வாங்கி நான் லாபம் சம்பாதிக்கிறதுக்காக நான் வெளியிடலை. ஒரு தயாரிப்பாளருக்கு கரம் கொடுக்க வேண்டும் என்று சென்றிருக்கிற இந்த ஜூலை 17 எனக்கு இஸ்லாத்து மேல நம்பிக்கை இருக்கின்ற காரணத்தால் சொல்கிறேன். குர்ஆன்ல ஒன்று சொல்லப்படும், அதாவது ஃபா இன்னமால் யுஸ்ரி யுஸ்ரான், இன்னமால் யுஸ்ரி யுஸ்ரான், ஃபா இன்னமால் யுஸ்ரி யுஸ்ரான், இன்னமால் யுஸ்ரி யுஸ்ரான். என்னன்னா, உங்களுக்கு நாங்கள் ஒரு துன்பத்தை கொடுத்து விட்டால் மீண்டும் இன்பத்தை கொடுப்போம். உங்களுக்கு ஒரு துன்பத்தை கொடுத்து விட்டால் நாங்கள் மீண்டும் இன்பத்தை கொடுப்போம்னு என் மகனுக்கு அளவுக்கு அதிகமான சோதனைகளையும் துன்பத்தையும் நான் மனிதர்கள் ரூபத்தில் சொல்லவில்லை, இறைவன் கொடுத்திருந்தால் நிச்சயமாக அவன் என் மகனுக்கும் சரி எனக்கும் சரி என் இல்லத்துக்கும் சேர்ந்தவர்களுக்கும் இறைவன் இந்த துன்பத்தை கொடுத்திருந்தால் நிச்சயமாக எங்களுக்கு இன்பத்தை கொடுப்பான் என்ற நம்பிக்கையோடு தான் நாங்கள் இருக்கின்றோம். நேற்றைய முந்தைய தினம் வரைக்கும் பொறுத்திருந்து விட்டு அப்ப திரைப்பட தயாரிப்பாளர் சக்கரவர்த்தி என்ன ஏதோ ஒரு பேமெண்ட் கொடுக்கணும்னா அந்த கொடுக்கிற பேமெண்ட்டை வாங்கி கொண்டு சமாதானமாக போவதாக சொல்லிவிட்டு இப்பொழுது கடைசி நேரத்தில் ஒரு திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடிய நேரத்தில் ஒரு கழுத்தில் கத்தி வைக்கிற மாதிரி ஒரு மிரட்டல் பாணியில் ஒரு இதை பண்ணிட்டாக்கா மேலே ஏதாவது பணம் பறிக்கலாமா என்ற ஒரு எண்ணத்தில் தான் சில பேர் செயல்படுறாங்க. இன்னொன்று, 17ஆம் தேதி இந்த படம் வந்துவிட்டால் தமிழ்நாட்டில் பல பெரிய திரையரங்குகளை டி ராஜேந்தரோட மகனுடைய சிலம்பரசன் படத்துக்கு டி ராஜேந்தர் புக் பண்ணி வச்சிருக்கிறார. இதை கெடுக்க வேண்டும், இதை சிதைக்க வேண்டும், இது மட்டுமே சிலரது நோக்கம். இல்லை, நான் என்ன சொல்கிறேன், இப்பவும் சொல்கிறேன், நான் இறைவனை நம்புகிறேன். சரியான நேரம் வரும்போது மட்டுமே சொல்கிறேன். ஏன்னு கேட்டாக்கா, நாங்கள் இந்த படத்தை என்னுடைய இந்த பையனோட படத்தை வெளியிடுறதுக்கு அவ்வளவு ஒரு சிரமப்பட்டு நான் ட்ரை பண்ணிட்டேன். நான் இப்போயும் சொல்கிறேன், நீதிமன்றத்தில் எந்த தீர்ப்பு வந்தாலும் தலைவணங்க நான் தயாராக இருக்கேன். அது திரையுலகத்திலே இன்னைக்கு ஒரு பெரிய அரசியல் உருவெடுத்துருச்சு சார். திரையுலகத்தில் தாங்கள் சார்ந்த படத்தை தவிர அடுத்தவர்கள் படத்தை வெளியிடுவதற்கு எந்த அளவுக்கு கஷ்டம் கொடுக்கணுமோ கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு பெரிய பெரிய ஸ்டார்களோட படமே இன்னைக்கு சின்ன பின்னமாகிட்டு அவங்கள ரிலீஸ் பண்ண விடாம சித்திரவதை பண்ணக்குள்ள மீடியாக்கள் நீங்கள் திரையுலகத்தில் இந்த சூழ்நிலை இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் இந்த பத்திரிகையாளர் சங்கத்தில் சொல்றேனே தவிர ஒரு நீதிமன்றத்தில் ஸ்டேட்டஸ் கோன்னு சொன்னதெல்லாம் கூட இடைக்கால தடை உத்தரவுன்னு போட்டு உங்களுடைய சட்ட ஆலோசகர்கிட்ட கொஞ்சம் யோசிங்க. இதெல்லாம் ரொம்ப மனசை புண்படுத்துது என்பதை உங்கள்கிட்ட ஒரு தாழ்மையான கோரிக்கை வைக்கிறேன். இல்லை இது விநியோக பிரச்சனை இல்லை சார், இது கோர்ட்டு வரைக்கும் போயிடுச்சு, இவ்வளோ பெரிய பிரச்சனை. இன்னொன்று, ஸ்டேட்டஸ் கோன்னு கொடுத்ததே இடைக்கால தடை என்று சொல்லி நாங்கள் புக் பண்ணி வச்சுருக்க தேட்டர்லாம் சிதைக்கக்கூடிய அளவுக்கு சிதைச்சு இன்னும் எவ்வளோ சின்ன பின்னமாக்க முடியுமோ அவ்வளோ முயற்சி நடக்கும்போது இதற்கு பிறகு என்னோட ரசிகர்களை கடவுள் என்னை காப்பாற்றுவார், என்னையும் என் மகனையும் கடவுள் காப்பாற்றுவார். கடவுளை நம்பக்கூடிய நான் கடவுளுடைய நம்பிக்கையின் பேரில் போராடி கொண்டே இருப்பேன் என்ற நம்பிக்கை மட்டும் என் மகன் மேலே இத்தனை வருஷம் ஆயும் 3 வருஷம் ஒரு படம் ஆனாலும் அந்த ரசிகர்கள் என் மேலே என் பையன் மேலே வச்சுக்கூடிய அன்பு அதுதான் இந்த உலகத்தில் நாங்கள் சம்பாதிச்ச சொத்து. ஒரே ஒரு நிமிஷம் ஒரு இது பண்ணுங்க சார். வேறொரு நடிகர் என்று தயவு செய்து என்கிட்ட நான் யாருடைய பேரையும் சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை சார். நான் ரொம்ப சாதாரணமானவன் சார், நான் ரொம்ப சாதாரணமானவன். நான் என் மகன் பெற்றெடுத்த என் பையனுடைய படத்தை வாங்கி வெளியிடக்கூடிய ரொம்ப சாதாரணமானவன். நான் சாதாரண சிம்பு சீனியர்ஸ் என்ற ஒரு சாதாரணமான நான் ஒரு ரொம்ப சாதாரணமானவன் சார். நான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ திரையரங்குகள் இருக்குது. அதில் யாருக்கு வேணாலும் யாரோட படம் வேணாலும் எப்போ வேணாலும் ரிலீஸ் பண்ணலாம், அது அவங்க இஷ்டம் சார். இதெல்லாம் போய் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தில் இன்னொன்று சார், நான் தமிழ் திரைப்பட உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த சங்கங்களையும் எனக்கு இல்லை பதவி. நான் என்னுடைய தந்தை என்ற முறையில் என் மகனுக்கு செய்ய வந்திருக்கிறேன் உதவி. தமிழ் திரையுலகத்தின் எந்த சங்கத்திலும் எனக்கு இல்லையப்பா பதவி. இல்லை, நான் அடுத்தவங்க மேலே குறை சொல்கிறத விட காலம் என்ற இதுக்கு முன்னாடி எல்லாருமே கட்டுப்பட்டு தான் ஆகணும். கால நேர சூழ்நிலை என்ற ஒன்றும் இருக்குல்ல, நான் ஏன் அடுத்தவங்க மேலே மட்டுமே குறை சொல்லணும்? இன்னொன்று, அடுத்தவங்களுடைய சதியை சொல்லி விதியிடம் இருந்து தப்பித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு என்னுடைய மதி இல்லை. கடவுளே ஆனாலும் சரி, கடவுளை ஏற்றுக்கொள்ளாத நாத்திகவாதிகளும் ஒரு கூட்டம் இருக்க தான் செய்யும். இதை முதல்ல தெரியும். 100க்கு 100 இந்த உலகத்தில் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதர்கள் இருக்கவே மாட்டாங்க. நெகட்டிவ்னு ஒன்று இருந்தால் ஒன்று பாசிட்டிவ்னு ஒன்று இருக்கும். நமக்கு பாசிட்டிவ்னு ஒன்று இருந்தால் நெகட்டிவ்னு ஒன்று இருக்கும். என் மகன் மேலே இந்த அளவுக்கு அன்பும் ஆதரவும் செலுத்தக்கூடிய எத்தனை தாய்மார்கள்
சின்ன வயசுலேருந்து அந்த பையன் மேலே நான் எடுத்த படங்கள்லாம் அத்தனை படங்கள் எடுத்திருக்கேன். உறவை காத்த கிளி, மைதில் என்னை காதலி, ஒரு தாயின் சபதம், என் தங்கை கல்யாணி, சம்சார சங்கீதம், சாந்தியனது சாந்தி, எங்க வீட்டு வேலன், பெற்றெடுத்த பிள்ளை, தாய் தங்கை பாசம், சபாஷ் பாபு, மோனிஷா என் மோனிலிசா, சொன்னால் தான் காதலா, காதல் அழிவிதல்னு சின்ன குழந்தையிலேருந்து படிப்படியாக ரசிகர்கள்ட்ட கொண்டு போய் அந்த பையனை சேர்த்து வச்சிருக்கிறேன். என் பையனை அந்த அளவுக்கு ரசிகர் கூட்டத்தை அதை தக்க வச்சிருக்கான். நான் கொண்டு போய் சேர்த்தேன். அதை போய் என் பையன் தக்க வச்சிருக்கிறாரு. அது அவருடைய திறமை. அதனால் இந்த பையனோட படம் ரிலீஸ் ஆகணும்னு அவ்வளோ பேர் இன்னைக்கு பிரார்த்தனை பண்ணுறாங்க. இந்த நிகழ்ச்சி இதில் மூலமாக கூட என் மகனுக்காக நல்ல இதயங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று, பிரார்த்தனை செய்வார்கள், செய்ய வேண்டும் என்று மட்டுமே நான் கேட்குறேனே தவிர நான் அப்படி பண்ணிவிடுவேன் இப்படி அதெல்லாம் பேசுகிற இடத்துல இப்போ நான் இல்லை. திங்கட்கிழமை கோர்ட்டில் எந்த முடிவு வந்தாலும் தலை வணங்க தயாராக இருக்கேன் சார்.